வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகா ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹரிணி ரோஹிணியோட பார்லருக்கு வந்திருக்க. ஒன்றுமே தெரியாத அப்பாவி ரோஹிணி மொபைலை காட்டி காட்டி சீன் போடுறாங்க. ஹரிணி அதில் இருக்க மனோஜ் பார்த்துட்டு இது யாருன்னு கேட்க, இதுவா என்னோட ஹஸ்பண்ட் மனோஜ் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. பயங்கரமாக அதிர்ந்து போகிற ஹரிணி, இவர் கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி போடுறாங்க பாருங்க ஒரு சீனு. அடேங்கப்பான்னு இருக்கும். உடனே விம்மி வெடிக்கிற அழுகையை மறைச்சிக்கிட்டு போறாங்களாமா. கதவு கிட்ட வந்து ஹரிணியை திரும்பி பார்த்துட்டு வேகமா ஒரு மூக்க சிந்திட்டு வெளியே போய் ரிசப்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. வெளியே வந்து நின்றுட்டு ஓகே செம்மையா அவளை மிரட்டியாச்சு அப்படின்ற மாதிரி புன்னகை மண்ணியா நின்றுட்டு இருக்க. பின்னாடி ஹரிணி வர்றாங்க. ஹரிணி கதவை திறக்கிற சத்தமும் பக்கத்துல வர்றதையும் தெரிஞ்சுக்கிற ரோஹிணி உடனே அப்படியே அழுகைக்கு மாறிட, ரோஹிணி டோன்ட் கிரை, ஜஸ்ட் காம் டவுன் அப்படின்னு பாவம் அந்த பொண்ணு இவங்கள சமாதானப்படுத்துறாங்க. உடனே கொஞ்சம் கொஞ்சமா அழுகையை கண்ட்ரோல் பண்ற ரோஹிணி, சாரி மனோஜ் இவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பட் டிவோர்ஸ் ஆக போகுதில்லைங்கிறாங்க ஹரிணி. ஐ ஸ்டில் லவ் மை ஹஸ்பண்ட், ஐ ட்ரூலி லவ் ஹிம் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அழுதுகிட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படின்னு பாவம் ஹரிணி தான் அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இங்கே கார் ஷெட்டில் முத்து, தினேஷ், செல்வம், கார்த்திக்னு 4 பேர் நிற்கிறாங்க. சொல்லவே இல்லை, அப்போ நேற்று என்ன குடும்ப விருந்தா அப்படின்னு செல்வம் கேட்க, டேய் அப்படிங்கிறாரு முத்து, கல்யாணம் ஆகி அப்போ அமெரிக்கா மாப்பிள்ளையாக போகிறாரு உங்கள் அண்ணன் அப்படி தானே அப்படின்னு செல்வம் கேட்க, டேய் யாருக்குடா தெரியும், அவன் நேற்று ஹோட்டலில் சாப்பிடும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட ஏடா கூடமாக பேசிக்கிட்டு இருந்தான். இப்படி பேசி பேசி தான் அவனுக்கு எல்லாமே பாதியிலேயே போகுது வாழ்க்கையிலேருந்து. அவன் முதல்ல பேச கற்றுக்கணும்டா அப்படின்னு முத்து சொல்ல, நீ சொல்லி கொடுப்பா, நீ தான் நல்லா பேசுவியே அப்படிங்கிறாரு கார்த்தி. டேய் என்ன கிண்டலா அப்படின்னு முத்து கேட்க, டேய் என்னதான் கலாய்க்கிறதா இருந்தாலும் இவ்வளோ ஓப்பனாடா இவனை கலாய்ப்ப அப்படின்ற மாதிரி செல்வம் சிரிக்க, கார்த்தியை சிரிக்கிறாரு. முத்து சிறுசிறுன்னு முகத்தை வச்சுட்டு, நான் ஓவரா பேசினாலும் வார்த்தையை விட மாட்டேன்டா, ஆனா அவன் அப்படி கிடையாது, என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாரு முத்து. பேச கத்துக்கலனாலும் பரவாயில்லப்பா, வர்ற பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டா போதாதான்னு தினேஷ் கேட்கிறாரு. டேய் முதல்ல கல்யாணம் பண்ணின பொண்ணு எப்படிப்பட்டவன்னு இவன் தெரிஞ்சுக்கல, இப்ப பாத்துருக்க பொண்ணு இவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிச்சுன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்குமானே தெரியலையே அப்படிங்கிறாரு முத்து. கொஞ்சம் ஷாக் ஆகிற செல்வம், ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மாமியார், அதாங்க மீனாவோட அம்மா அங்கே வர்றாங்க. அத்தை அப்படின்னு சொல்கிற முத்து, வாங்கத்த என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் கேட்குறாரு. மீனா வரேன்னு சொன்னாலான்னு கேட்க, இல்லை மாப்பிள்ள நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, என்னையான்னு கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்குறாரு முத்து. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அத்தை நீங்கள் என்கிட்ட பேசணும்னு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே, எதுக்கு இப்படி வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை இது முக்கியமான விஷயம், அதான் நானே உங்களை பார்த்து பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, டேய் சரிடா வாடா அவங்க பேசட்டும் அப்படின்னு செல்வம் மற்ற 2 பேரை கூட்டிட்டு முத்துவை மட்டும் விட்டுட்டு அங்கேருந்து போறாரு. அவங்க எல்லாரும் தள்ளி போனதும், என்ன விஷயத்த ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்குறாரு முத்து. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ஏன் அத்தை என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாவே கேட்குறாரு முத்து. சத்யா விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை மாப்பிள்ள அப்படின்றாங்க அவங்க அம்மா. யோசனையா சத்யா விஷயமா அப்படின்னு முத்து கேட்க, அவன் அந்த சிந்தாமணியோட பொண்ணை விரும்புறத பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு முத்து கேட்க, மீனா தான் சொன்னா மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்ல, முத்து கொஞ்சம் ரைஸ் ஆயிடுறாரு. உங்க பொண்ணு இருக்காளே அவ எதை செய்ய வேணான்னு சொல்றோமோ அதை தான் செய்யறாத்த, அவசரப்பட்டு உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல மாப்பிள்ள அவளுக்கும் மனசுக்குள்ள பயம் இருக்கும்ல, அந்த பயத்துல தான் என்கிட்ட சொன்னான், எனக்கும் அவ சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க சந்திரா ரொம்பவே கலங்கி போய். அப்படி என்னதான் பயம் உங்களுக்கு அப்படின்னு முத்து கேட்க, சிந்தாமணி சாதாரண ஆள் இல்லை மாப்பிள்ள, அடுத்தவங்க பொழப்ப அடிச்சு புடுங்குறவ, சாதாரணமா பூ வைக்கிற எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் அவளை பார்த்தாவே பயப்படுவோம். இப்ப அவ வீட்டு பொண்ணைய சத்யா விரும்புறான்னு தெரிஞ்சா அவ சும்மா இருக்க மாட்டா மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்ல, அத்தை அந்த அம்மாவாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அத்தை
நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க அத்தை. அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நடக்கட்டும் பார்த்துக்கலாம்லாம் நாம இருக்கக்கூடாது. இதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன பண்ணணும்னு முத்துவே கேக்குறாரு. சத்யாவை அந்த பொண்ணு கூட பழக விடக்கூடாது மாப்பிள்ள, அதுதான் சரியா இருக்கும். நான் உங்களை பார்க்க வந்தது நீங்க இந்த விஷயத்துல சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ஏன் அத்தை, எனக்கு ஏதும் உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கா? உரிமை இல்லையா அப்படிங்கிறாரு முத்து. ஐயோ மாப்பிள்ள, ஒரு நாளும் நான் அப்படி நினைக்க மாட்டேன். நீங்க எங்க குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயத்துல ஆதரவா துணையா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் சத்யாவுக்கு துணையா நிக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, முத்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க துணையா நின்னா சத்யாவுக்கு இன்னும் தைரியம் ஆயிடும். அந்த துணிச்சல்ல அந்த பொண்ணு கூட பழகிறத நிப்பாட்ட மாட்டான். சின்ன வயசு அவனுக்கு, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணுமாப்ல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அத்தை இதுல என்ன தப்பு இருக்குது? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானேங்கிறாரு முத்து. ஆனா அவ அம்மா நல்லவ இல்லையே மாப்பிள்ள, அந்த சிந்தாமணி பெரிய பணக்காரி. ஆனா நாங்க சாதாரண பூக்கட்டுற குடும்பம் தானே, எங்களுக்கும் அவளுக்கும் அந்தஸ்துல ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்கள்ல இருந்து வழியிற கண்ணீரை துடைக்கிறாங்க சந்திரா. முத்துவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடுது. அத்தை நீங்க அழாதீங்க அத்தை. அத்தை, அந்தஸ்துங்கிறது எப்பவுமே பணத்துல இல்ல குணத்துல தான் இருக்குன்னு அப்பா எப்பவுமே சொல்லுவாருங்க அத்தை. அதுவும் இந்த லவ் இருக்கு பாருங்க, அது இந்த பணம் அந்தஸ்து ஜாதி மதம் இப்படி எதையுமே பார்க்காதத்த, அப்படிலாம் பார்த்து தான் காதலிக்கணும்னா அது காதலே கிடையாது அப்படிங்கிறாரு முத்து. இல்ல மாப்பிள்ள, நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயம்தான் அதிகமாகுது. வேணாம் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க சந்திரா. என்ன அத்தை நீங்கன்ற முத்து. அத்தை, சத்யா ஆசைப்படுறான், அந்த பொண்ணு அவனை ரொம்ப விரும்புறா. நம்மளுக்கு இதுதானே அத்தை முக்கியம், மற்றதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும்? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல அப்படிங்கிறாரு முத்து. என் பையன் நல்லா இருந்தா நல்லதுதான், ஆனா அவன் ஆசைப்பட்டா வாழ்க்கையை வாழ்றதை விட அவன் உயிரோடு இருக்கிறது முக்கியம் இல்லையா அப்படின்னு சந்திரா அழுதுகிட்டே சொல்ல, அத்தை ஏன் அத்தை இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு முத்து. இல்ல மாப்பிள்ள, அந்த சிந்தாமணி ரொம்ப பொல்லாதவ, அவ என்ன வேணும்னாலும் செய்வா. சத்யாவுக்காக ஏத்த பொண்ணை நாமளே பார்க்கலாம், நீங்களே ஒரு நல்ல இடத்த பாருங்க. ஆனா இந்த பொண்ணு வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அத்தை, லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு அவன் எப்படி அத்தை வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்? மீனா தான் பயப்படுறான்னா நீங்களும் இப்படி பயந்தா எப்படி அத்தை அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்ல மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நீங்க சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சந்திரா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. முத்துவும் விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கேளுங்கன்றாரு அவரு. மாப்பிள்ள, நீங்க என்ன உங்க அம்மாவா நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அது உண்மைதானே அப்படின்னு சந்திரா கேட்க, அத்தை சத்தியமா உண்மை அத்தை அப்படிங்கிறாரு முத்து. என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வமான்கோ வந்துட்டு இருக்காங்க. முத்து சத்யான்னு சொல்லி முடிச்சதும், அப்ப நீங்க இந்த விஷயத்துல சத்யாவுக்கு ஆதரவா இருக்க கூடாது. என் புள்ள பெரிய ஆளா வரணும், பெரிய வீட்டுல அவனுக்கு பொண்ணு கட்டணும்லாம் எனக்கு ஆசை இல்ல மாப்பிள்ள. அவன் உயிரோடு இருந்தான்னா எனக்கு அதுவே போதும். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சந்திரா கையெடுத்து கும்பிட்டுட்டு, நான் வர்றேன் மாப்பிள்ள அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து போறாங்க. முத்துவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு நிக்க, சந்திரா அவங்கள கிராஸ் பண்ணி போனதும் செல்வம், கார்த்திக், தினேஷ் 3 பேரும் முத்துக்கிட்ட வர்றாங்க. செல்வத்துக்கிட்ட, என்னடா அவங்க இப்படி வந்து அழுதுட்டு போறாங்கன்றாங்க முத்து. அவங்க சொல்றதும் சரிதானேடா, பெத்தவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்லங்கிறாரு செல்வம். டேய் அதெல்லாம் எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த காலத்து பசங்க கிட்ட போய் லவ் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு சொன்னா கேட்பாங்களா? 2வது மனசும் ஒத்து போச்சுன்னா போதும்டா, மத்த எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்கிறாரு முத்து. இவங்களுக்கு சொன்னா புரியவும் மாட்டேங்குது, எல்லாம் அந்த மீனா பார்த்த வேலை அப்படின்னு டென்ஷனா நகர்ந்து போறாரு முத்து. நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு முத்து வீட்டுக்கு வர, மீனா அப்படியே கட்டில்ல குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. வர்ற முத்து வாட்சை கழட்டி வச்சுட்டு, என்ன மீனா, நான் தான் சத்யா விஷயத்த வீட்டில் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவும் குறிப்பா அத்தை கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன், நீ ஏன் அவங்க கிட்ட போய் சொன்ன அப்படின்னு முத்து கேட்குறாரு. சொன்னேன், சத்யா என்ன பண்றான்னு அம்மாவுக்கும் தெரியணும்ல, இப்ப என்ன அதுக்குன்றாங்க மீனா. இப்ப என்னன்னு கேட்டுட்டு இருக்கிற? அத்தை ஷெட்டுக்கு வந்தாங்க,
அங்க வந்து சத்யா விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு அழுது கெஞ்சிட்டு போறாங்கன்றாரு முத்து. ஆமா, நான் சொல்லி நீங்க கேக்குற மாதிரி இல்ல. நீங்க அவங்க லவ்வுக்கு சப்போர்ட் தானே பண்றீங்க. நீங்க அவங்க கிட்ட வேண்டாம்னு சொல்லல. அதுதான் அம்மா கிட்ட சொல்லி சத்யா கிட்ட பேச சொன்னேன் அப்படிங்கிறாங்க மீனா. சரி, சத்யா கிட்ட தானே சொல்ல சொன்னேன், அவங்க எதுக்கு அவங்கிட்ட பேசாம எங்கிட்ட வந்து பேசுறாங்கன்னு முத்து கேக்குறாரு. அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு பயம் இருக்காதா அப்படின்னு மீனா கேட்க, இருக்கலாம் மீனா, ஆனா அவங்க இதுக்கு என்ன தேடி வரணும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. நீங்க தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அவன் ஏதாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டா என்னங்க பண்றது அப்படின்னு மீனா கேட்க, எல்லாத்துலயுமே உனக்கு அவசரம் தானா மீனா? அவசரப்பட்டு போய் வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி விஷயத்த பெருசு பண்ணி வச்சிருக்கிற. அத்தை வந்து என்கிட்ட புலம்பி என் பையன் வாழணும், அவன் உசுரோட இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்டு போறாங்க. நான் என்னமோ அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரில எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க சத்யா ரேகா லவ் பண்றத சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு அம்மா பயப்படுறாங்க. நீங்க இருக்கிற சொல்ற தைரியத்துல அவன் அம்மா சொல்றது எதையும் கேட்க மாட்டான். அதனால சிந்தாமணி அவனை ஏதாவது பண்ணிட்டா யாரு பொறுப்பாகிறது? பெத்தவங்களுக்கு அந்த பயம் இருக்கதானே செய்யும். அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசி இருக்காங்க, நானும் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, பாத்தியா, கரெக்டா நீ சொன்ன மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. அப்ப என்கிட்ட வந்து என்ன பேசணும்னு நீ தான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்க போல அப்படின்னு முத்து கேட்க, சலிச்சுக்கிற மீனா, ஏங்க நான் அவங்கள வந்து உங்களை பார்க்க சொல்லவே இல்லை, நீங்களும் நானும் பேசின விஷயத்த தாங்க சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, அது போதுமே, அதான் அத்தை கிளம்பி என்கிட்ட வந்துட்டாங்க, நானும் அவனை போய் சிந்தாமணி பொண்ணை லவ் பண்ண சொன்னேன், அவன் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாங்க, அவன் சின்ன பையன், ஏதோ வயசு கோளாறுல பண்ணியிருக்கான், ஆனா இதெல்லாம் சரி வராதுன்னு நீங்க அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே. அவனுக்கு நீங்க புத்திமதி சொல்லி இருக்கலாம்ல, நீங்க சொன்னா அவன் கேட்பாங்கிறாங்க மீனா. முத்து ரைஸ் ஆயிடுறாரு. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத மீனா, உன் தம்பி அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நம்ம முன்னாடி தானே வந்து சொன்னான். சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணுன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு முத்து கத்துறாரு. ஏங்க இப்பவும் சொல்றேன், அந்த சிந்தாமணி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, ரேகா நல்ல பொண்ணா தானே இருக்கா அப்படிங்கிறாரு முத்து. மீனாவுக்கு ஏகப்பட்ட சலிப்பாகுது. நல்ல பொண்ணாவே இருக்கட்டுங்க, ஆனா அவங்க அம்மா சிந்தாமணி அப்படி இல்லையே. என் தம்பி உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனை ரேகாவை லவ் பண்ண வேணான்னு நீங்க சொல்லுங்க. இந்த லவ் எல்லாம் ஒன்றும் அவனுக்கு வேண்டாம், இப்பதானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, இப்போ பண்ணாம அப்புறம் என்ன 60 வயசுல போய் பண்ணுவாங்களா? இந்த வயசுல வர்ற லவ் எல்லாம் நம்மளால ஒன்றும் தடுக்க முடியாது மீனா அப்படிங்கிறாரு முத்து. புரியுதுங்க, ஆனா இதை நீங்க தான் அவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க மீனா. சரி, நான் உன் தம்பிக்கிட்ட பேசி அவனை லவ் பண்ண வேணான்னு சொல்றேன், உடனே அவன் லவ் பண்றதை நிறுத்திடுவானா? லவ் பத்தி உனக்கு தெரியாதா? ரவியும் ஸ்ருதியும் லவ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு நீ தானே கல்யாணமே பண்ணி வச்ச அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க நான் உங்களுக்கு கல்யாணம்னு தெரிஞ்செல்லாம் போகல, நான் வேற பிரச்சனைன்னு நினைச்சு போனேன். ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம், நானும் கையெழுத்து போட வேண்டியதா போயிடுச்சு. அதெல்லாம் வேற விஷயங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணலையே, அதனால நீங்க சத்யா கிட்ட ரேகாவை லவ் பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா ஆர்டர் போடுறாங்க. சரி, 2 குடும்பமும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன், அவங்க ஏதாவது தப்பான முடிவெடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு முத்து. ஏங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு மீனா சொல்ல, அதே தானே நானும் சொல்றேன், நீ பயப்படுற மாதிரிலாம் சிந்தாமணி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. எதுவும் நடக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மீனா, நான் அப்படி விட்டுருவேனான்னு கேக்குறாரு முத்து. உங்களோட அன்பு எனக்கு புரியுதுங்க, எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் புரியுது, ஆனா இதெல்லாம் எங்க போய் முடியும்னு நினைச்சாதான் எனக்கு அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாம் நல்லதா தான் முடியும் மீனா, நான் பாத்துக்கிறேன் மீனா, இதெல்லாம் பொறுமையா டீல் பண்ணணும் மீனா, டப்பு டப்புன்னு உன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ண முடியாது, புரியுதா அப்படின்னு கோபமா கேட்குற முத்து. பசிக்குது, வந்து சாப்பாடு போடு, வா போகலான்னு திரும்புறாரு. மீனா அப்பவும், ஏங்க நான் சொல்றத அப்படின்னு ஆரம்பிக்க, விடு மீனா, நான் தான் சொல்றேன்ல, எப்படியும் நீயும் சாப்பிட்டுருக்க மாட்ட, முதல்ல சாப்பிடலாம்,
நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், நீ எடுத்து வை போங்கிறாரு. போ அப்படின்னு உட்காந்துட்டே இருக்க மீனாவை அனுப்பி விடுறாரு முத்து. மீனாவும் யோசிச்சுக்கிட்டே நிதானமா கட்டில விட்டு இறங்கி கிச்சனுக்கு போக முத்து இப்ப கட்டிலோட தூணை பிடிச்சிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறாரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. விஜயா குளிச்சு ரெடியாகி கையில ஒரு நோட்டோட டைனிங் டேபிள் கிட்ட வந்து ரவி ஸ்ருதின்னு கூப்பிடுறாங்க. வரேன் ஆண்டின்னு ஸ்ருதியோட வாய்ஸ் கேக்குது. விஜயா கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டு இருக்க ஸ்ருதி வர்றாங்க. கூடவே ரவியை வந்து நிக்கிறாரு. விஜயா ஸ்ருதியோட தோல்ல கைய வச்சு, வாமா ஸ்ருதி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு விஜயா சொல்லுங்க ஆண்டின்றாங்க ஸ்ருதி. நம்ம மனோஜுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நாம எல்லாரும் அமெரிக்காவுக்கு போகணும்ல. ஹரிணி வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா அப்பா வருவாங்கல்ல அப்படின்னு விஜயா கேட்க அவங்கள ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறாங்க ஸ்ருதி. அம்மா, இன்னும் கல்யாணமே முடியலம்மா, அதுக்குள்ள எதுக்குமா இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு ரவி கேக்குறாரு. டேய், இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லடா அப்படின்னு விஜயா கேட்க, ஆண்டி எங்க வீட்டுல இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. ஏமா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா விஜயா கேட்க, எங்க வீட்டுல இருந்தெல்லாம் ஆல்ரெடி போயிருக்காங்க, திரும்ப எதுக்கு வேஸ்டா செலவுங்கிறாங்க ஸ்ருதி. அட, அதெல்லாம் அவங்க வீட்லயே பாத்துக்குவாங்கம்மா, அவங்களுக்கு சொந்தமா ஏரோப்ளேன்லாம் இருக்குல்ல, அதுக்குன்னு நம்ம டிக்கெட் எல்லாம் வாங்க வேண்டாம்ல அப்படின்றாங்க விஜயா. அதெல்லாம் ஓகே தான் ஆண்டி, இருந்தாலும் என் அப்பா எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவர்லாம் வரமாட்டாருங்கிறாங்க ஸ்ருதி. ஓ அப்படியா அப்படிங்கிற விஜயா. அப்ப நம்ம இங்கே ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அம்மா முதல்ல கல்யாணம் முடியட்டுமா, அப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு ரவி. விஜயா உச்சி கூட்டிட்டு ஏதோ சொல்ல வர, ஆண்டி எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், இதுவே மனோஜுக்கு நடக்கிற செகண்ட் மேரேஜ் தானேங்கிறாங்க ஸ்ருதி. டென்ஷன் ஆகிற விஜயா அதை மறைச்சிக்கிட்டு, ஐயோ என்னம்மா இப்படி சொல்லிட்ட, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மனோஜுக்கு முதல் கல்யாணம் அப்படின்னு விஜயா பெருமையும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. சலிப்போட, ஆண்டி நீங்க அப்படி நினைச்சாலும் ரியாலிட்டி அப்படி இல்லையே, மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் இது மனோஜோட செகண்ட் மேரேஜ் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன ரியாலிட்டியோ போ அப்படின்ற மாதிரி முகத்தை சுருக்கிக்கிட்டு நிக்கிறாங்க விஜயா. அம்மா முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் என்ன செய்யறதுன்னு பாக்கலாங்கிறாரு ரவி. அப்படின்னு அவங்க கிட்ட தலையாட்டிட்டு, ஆனா எனக்கு ஏகப்பட்ட பிளான் இருக்கேன்ற மாதிரி சந்தோஷமா திரும்புறாங்க விஜயா. வீட்டுக்கு வர்ற முத்து செருப்பு கழட்டி விட்டுட்டு ரவியும் ஸ்ருதி அங்க நிக்கிறத பார்த்துட்டு சிரிப்போடு வர்றாரு. என்னடா ரவி, சீக்கிரமா வந்துட்டீங்க போல அப்படின்னு கேட்க, ஆமாண்டா, உனக்கும் ஒர்க்கும் முடிஞ்சுதான்னு கேக்குறாரு ரவி. இல்லடா சவாரி இருக்கு போகணுங்கிற முத்து. மீனா எங்கன்னு பாத்தீங்களான்னு கேக்குறாரு. உள்ளதான் இருக்காங்கன்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து ரூம்குள்ள போறாரு. விஜயா மறுபடியும் வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு, ரவி ஸ்ருதி இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் விஜயா கிட்ட போக ரூம்குள்ள வர்ற முத்து, மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க ஒரு பிளேட்டை தொடச்சிக்கிட்டு அங்க வர்றாங்க மீனா. அவரு கைய பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்க மீனா ரெண்டு கையையும் பார்த்துட்டு, என்ன ஏதோ மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்படின்னு முன்னாடி கைய கொண்டு வர ஒரு சின்ன பேக் இருக்கு. என்னங்க இதுன்னு கேட்க, புடிங்கிறாரு அவரு. பிரிச்சு பாரு அப்படின்னு முத்து கொடுக்க மீனா அந்த பைய வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து அதையும் ஓபன் பண்றாங்க. உள்ளர முகப்பு வச்ச செயின் ஒன்று இருக்கு. என்னங்க செயின் எல்லாம் யாருக்காக வாங்கினீங்க அப்படின்னு மீனா ஆச்சரியமும் சந்தோஷமா கேக்குறாங்க. முத்து அதிர்ச்சியாகி, யாருக்கா, என் பொண்டாட்டி நீ கழுத்துல வெறும் மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு இருக்கிற, எப்பவோ என் அம்மா கிட்ட என் புருஷன் வாங்கி தருவாரு, அப்ப தங்கச்செயின் போட்டுக்கிறேன்னு சபதம் விட்டல்ல, இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ போட்ட சபதத்துல ஒன்னு ஜெயிச்சிருச்சுங்கிறாரு முத்து. உடனே மீனா அதை கையில வச்சுக்கிட்டு, எதுக்குங்க இதெல்லாம், நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டேனான்னு கேக்குறாங்க. மீனா, இப்ப நீ போ விற்பனையாளர்கள் சங்க தலைவியா இருக்கிற, 4 இடத்துக்கு போவ வருவ, அது மட்டும் இல்லாம மனோஜுக்கு வேற கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அப்ப நீ இந்த மாதிரி மஞ்ச கயிறை போட்டிருந்தா நல்லாவா இருக்கும், தங்கம் இருந்தா தானே மதிப்பு, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, எதுக்குங்க இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. இது செலவெல்லாம் இல்ல, ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நான் வெளியில கொடுத்திருந்த காசெல்லாம் கொஞ்சம் பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு அமௌண்டா சேர்ந்துச்சு, அதுதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்ப எனக்கே தெரியாம காசு சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆமா உனக்காக வாங்கி தரணும்னா உனக்கு தெரியாம தானே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முத்து கேட்க, மீனா சந்தோஷத்துல சிரிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா அந்த செயினை பாக்ஸ்ல வைக்கிறாங்க. ஏய் என்ன பண்ற, எதுக்கு இப்போ உள்ளர வச்சுக்கிட்டு இருக்கிற, கழுத்துல போடு அப்படிங்கிறாரு முத்து. இப்பவே எதுக்குங்க போடணும்,
அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்ன மீனா நீ, நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இப்ப நீ இதுல தாலிய மாத்தி என் கண்ணு முன்னாடியே கழுத்துல போடு அப்படிங்கிறாரு முத்து. மீனாவும் தாலியை அந்த செயின்ல மாத்தி போடுறதுக்காக போறாங்க. ரவியை நிக்க வச்சு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி, கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற சொல்லுடான்னு கேக்குறாங்க விஜயா. மா அது அப்படின்னு ரவி யோசனையா ஸ்ருதிய பாக்குறாரு. அப்போ வெளியே இருந்த அவரு அண்ணாமலை செருப்பை கழட்டி விட்டுக்கிட்டு விஜயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர்றாரு. அப்படின்னு விஜயா பார்க்க, என்ன எழுதிட்டு இருக்க நீன்னு கேக்குறாரு அவரு. கல்யாணத்துக்கு என்னென்ன வாங்கணும்னு எழுதிட்டு இருக்கேங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அங்கிள் ஆன்டி ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. விஜயா, மற்றதெல்லாம் வாங்கறது இருக்கட்டும், முதல்ல கோர்ட்ல இருந்து டைவர்ஸ் ஆர்டரை வாங்கணும்னு சொன்னேனே அதை வாங்கினியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அது அது வந்துருங்க, நீங்க ஏன் அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, அது வந்தாதான் முதல்ல கல்யாணத்தையே நிம்மதியா நடத்த முடியும். டைவர்ஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்குறாரு அண்ணாமலை. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, எல்லாம் கிடைச்ச மாதிரி தான், கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா என்ன இப்படி மழுப்புறாங்கன்ற மாதிரி ரவி ஸ்ருதிய பாக்குறாரு. அண்ணாமலைய அதே நினைப்புல தான் பாக்குறாரு. நீங்க அதை விடுங்க, கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ரவி ஸ்ருதியை விட்டுட்டு இப்ப அண்ணாமலையை பிடிச்சிக்கிறாங்க விஜயா. சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜயா நோட்டுக்கு குனிய, முத்து ரூம்ல இருந்து வெளியே வர்றவரு, அப்பா மீனாவை பாருங்க அப்படின்னு பரவசமா சொல்லிட்டு இருக்க, மீனாவை நான் என்ன புதுசாவா பாக்குறேன் அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்போ மீனாவும் வந்துட்டு இருக்காங்க. மீனா இந்த பக்கம் ரூம்ல இருந்து வர, வாசல்ல இருந்து மனோஜ் உள்ளர வர்றாரு. அப்பா, மீனா கிட்ட புதுசா ஒண்ணு இருக்கேப்பா, அதை பாருப்பா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க, ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு இருக்க மீனா பக்கத்துல வர்றாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட நிக்கிறாங்க. மீனா சந்தோஷ சிரிப்போட வந்து அண்ணாமலை முன்னாடி நிக்க, அப்படியே அவகிட்ட இருக்குதான் பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா ஆராய்ச்சி பார்வை பாக்குறாங்க. முத்து அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட, மீனாவும் திரும்பி ஸ்ருதிய பாக்குறாங்க. மீனா கழுத்துல புதுசா தாலி செயின் இருக்கு, அதானேன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அப்படின்னு மீனா தலையாட்ட, கரெக்ட் பலக்குரல் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு முத்து. அட ஆமால அப்படின்னு அண்ணாமலையும் சந்தோஷமா பாக்குறாரு. பொண்ணுங்க தான்ப்பா தங்கத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, விஜயாவுக்கு முகமே மாறி போயிடுது. மாமா, இவர் எனக்காக தாலி செயின் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ஓ அது ஒண்ணுதான் இவளுக்கு குறைச்சலா இருந்ததுன்னு வாங்கி கொடுத்துட்டானாக்கும் அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. நல்லா இருக்குமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ போட்டிருந்த தங்கத்தை எல்லாம் ஏற்கனவே விஜயா கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து வாங்கி கொடுத்தாதான் தங்க செயின் போட்டுக்குவேன்னு அண்ணி அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு ரவி. இப்ப எல்லாரும் விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க, வெறுங்கழுத்தா நகையெல்லாம் இல்லாம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாமா இருந்தது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எனக்கும் கஷ்டமா தான்ப்பா இருந்தது, அதான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேனா, இன்னைக்கு ஒரு அமௌண்ட் கைக்கு வந்துச்சா, செயினை வாங்கிட்டேன்னு முத்து சந்தோஷமா சொல்றாரு. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற அண்ணாமலை விஜயான்னு கூப்பிட, அவங்க ஏற்கனவே எரிச்சலோட நோட்ல எழுதிட்டு இருக்கவங்க நிமிந்து பாக்குறாங்க. என்னமோ சொன்னியே, முத்து நகை வாங்கி கொடுக்கறதெல்லாம் நடக்காத விஷயம்னு பாத்தியா, இப்ப இன்னைக்கு மீனா தான் போட்ட சபதத்துல ஜெயிச்சிருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா பெரிய சபதம், இந்த ஒரு செயின் வாங்கி கொடுக்கறதுக்கே அவனுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் அடுத்து வாங்கறதுக்கு இன்னொரு வருஷம் ஆகும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, கரெக்டுமான மனோஜ் சிரிப்போட பாத்துட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் ஆனாலும் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு முத்து. ஏண்டா ஏதோ டைமண்ட் நகை வாங்கி கொடுத்த மாதிரி இவ்வளோ பில்டப் பண்றாங்கிறாரு மனோஜ். ஏய் அவங்கள விடுறா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் அவங்களால நகையவே பார்க்க முடியும். உனக்கு வரப்போற பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு எப்படி வரப்போறான்னு பாரு, எப்படியும் ஒரு 500 பவுனுக்கு மேல கொண்டு வருவாள்ல அப்படின்னு விஜயா சந்தோஷ சிரிப்போட சொல்ல, மனோஜும் அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு. ஆனாலும் இவங்க அலப்புற ரொம்ப ஓவரா தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க. முத்து உண்மையிலேயே இந்த செயினை மீனாவுக்காக வாங்கினது பெரிய விஷயம்தான். அந்த சந்தோஷத்தை அவங்கள கூட அனுபவிக்க விடாம கேவலப்படுத்திட்டு இருக்காங்க விஜயாவும் மனோஜும். விஜயா சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆகுற அண்ணாமலை, விஜயா பணம் நகை காசுன்னு எல்லாம் வரும்னு தான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவனோட முதல் கல்யாணம் நிலைக்காம போயிடுச்சு, இப்பவும் அதை கட்டிக்கிட்டே அழுகாத அப்படின்னு கத்துறாரு. ஆமா, அப்ப ஏதோ என் கெட்ட நேரம், அந்த பார்லர்காரிய நம்பி நான் ஏமாந்துட்டேன், இனிமே அது நடக்காது அப்படிங்கிற விஜயா, மனோஜுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கட்டும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு விஜயா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வேதா ரொம்பவே கோவமா வர்றாங்க.
அப்படின்னு கூப்பிட விஜயா அப்படியே ஆ அப்படின்னு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியில வாயை திறந்துகிட்டு வாங்கம்மா வாங்க 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 அப்படின்னு எழுந்திருக்க கூடவே ஹரிணியும் வர்றாங்க. ஹரிணியும் ஸ்ருதியும் கொஞ்சம் கொஞ்சம் சாயல்ல ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்காங்க. அடுத்ததா ஹரிணி வர, அதுக்கடுத்து ஹரிணியோட அம்மா, அடுத்து ஹரிணியோட அப்பான்னு 4 பேரும் வர்றாங்க. விஜயா வேகமா எழுந்து ஓடி வந்து வாங்க சம்மந்தி வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. ஹாய் ஹரிணி, மத்தியானம் பேசும்போது கூட நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு அண்ணாமலையும் கூப்பிடுறாரு. வாங்கன்னு சொல்லிட்டு முத்து அவங்கள பார்க்க ஒன்னும் நார்மலா தெரியலையே, ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி நின்னுட வாங்கன்னு கூப்பிட்டு திரும்பின அண்ணாமலையும் திரும்பி பாக்குறாரு. அவங்க 4 பேரும் அமைதியா நின்னுட்டு இருக்க இவங்களையும் எடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாங்க. உடனே விஜயா தான் கல்யாணத்துக்கு யார கூப்பிடணும் என்னென்ன வாங்கணும்னு இப்பதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியும் அமெரிக்கால நீங்க பெருசா கல்யாணத்தை பண்ணுவீங்க, எப்படியும் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் இங்க ரிசப்ஷன் வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல ஹரிணியோட அம்மா வெறுப்போட அவங்க ஹஸ்பண்ட் முகத்தை பாக்குறாங்க. விஜயா பேசிட்டு எல்லார் முகத்தையும் பாக்குறாங்க. இவங்க ஒருத்தங்க தான் காதுல இருந்து காது வரல சிரிச்சிட்டு லொடலொடன்னு பேசிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே இறுக்கமா நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இது எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்காங்கன்ற மாதிரி விஜயா மனோஜை பார்க்க ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோன்றாரு ஹரிணியோட அப்பா. அவரு நேரா அண்ணாமலையை பார்த்து சார் மனோஜோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சுதான்னு கேட்குறாரு. என்னடா இந்த ஆளு திடீர்னு இதை வந்து கேட்குறாரு அப்படின்னு விஜயா மனோஜை பார்க்க அதானேம்மா இப்போ எதுக்கு இந்த பேச்சுன்னு எனக்கும் தெரியலையேன்னு மனோஜ் பார்க்குறாரு. அது கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. மனோஜும் ரோஹிணியும் 2 பேரும் சேர்ந்து வாழ வேணான்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு அண்ணாமலை தனக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. ஆமாங்க சார், சட்டப்படி கையெழுத்தாகி வரணும் அவ்வளோதாங்க சார்ங்கிறாரு முத்துவும். அப்பவும் எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்க விஜயாவும் மனோஜும் தான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல டைவர்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏதோ பேப்பர் ஒர்க் தான் பேலன்ஸ்ன்னு சொல்றாங்க. இல்லையா விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா சமாளிச்சுக்கிட்டு ஆ ஆ ஆ ஆமாங்க அப்படிங்கிறவங்க இவங்க பக்கம் திரும்பி அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அந்த ஆர்டரை கோர்ட்ல போய் வாங்க வேண்டியதுதான், நாம கல்யாண வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பரபரப்பா சொல்றாங்க விஜயா. வேண்டாமா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஹரிணியோட அம்மா பட்டுன்னு சொல்லிடுறாங்க. விஜயாவும் மனோஜும் பயங்கர அதிர்ச்சியோட ஆன்னு பாக்குறாங்க. மத்தவங்களுக்கும் அதிர்ச்சி தான். முத்துவும் அண்ணாமலையும் என்ன இதுன்ற மாதிரி பாத்துக்கிறாங்க. ரவி ஸ்ருதி மீனாவும் கூட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஸ்வேதா கோவமா இருக்காங்க. சமாளிச்சுக்கிற விஜயா ஏன் என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க நீங்களும் எங்களை இப்படி ஏமாத்தி இருக்க கூடாது அப்படின்னு விரல நீட்டி கோவத்தோட சொல்றாரு ஹரிணியோட அப்பா. ஏமாத்தனோமா அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க விஜயா. பெரியம்மா ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களால எனக்கும் இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஸ்வேதா. என்னம்மா நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க விஜயா. என்னாச்சு ஸ்வேதா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம யாருக்கும் தெரியாம பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல ஏம்மா என்னம்மா நீ எதை பத்திமா சொல்ற, ஒன்னும் புரியவே இல்லைங்கிறாரு முத்து. மனோஜ் அண்ணாவோட டைவர்ஸ் விஷயத்த பத்தி தாங்கிறாங்க ஸ்வேதா. அதான் கிடைச்சிரும்னு சொன்னேன் இல்லம்மா அப்படின்னு விஜயா வழிஞ்சிட்டு நிக்கிறாங்க. சார் பெத்த பிள்ளைக்காக அம்மா பொய் சொல்லுவாங்க பார்த்துருக்கோங்க சார். ஏன்னா அம்மாவுக்கு புள்ள மேல பாசம் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க நேர்மையானவர்னு நினைச்சேங்க சார், நீங்க பொய் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க சார் அப்படின்னு ஹரிணியோட அப்பா ரொம்பவே நொந்து ஆதங்கத்தோட சொல்ல அண்ணாமலைக்கு ஒன்னும் புரியல. ஆனாலும் இந்த வார்த்தையில ரொம்ப காயப்பட்டு போயிடுறாரு. என்னடா இது என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, இதுங்களுக்கு எதை தெரிய வந்ததுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜ பாக்குறாங்க. நீ எதையாவது உளறி வச்சியாடான்னு விஜயா பார்க்க தெரியலையே என்று அவரும் பாக்குறாரு. முத்துவுக்கு ரொம்பவே சங்கடமா இருந்தாலும் அப்பாவை அப்படி சொல்றதை தாங்கிக்க முடியல. என்னங்க சார் எங்க அப்பாவை எப்படி சொல்றீங்க, அவர் கோல்டுங்க சார், எங்க அப்பாவுக்கு பொய் சொல்ற பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க சார்ங்கிறாரு முத்து. எங்களையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதாங்க சார் வளர்த்துருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா மொத்த குடும்பமும் எங்க கிட்ட பொய் சொல்லி இருக்கீங்களே அப்படின்னு அவரு சொல்ல விஜயாவுக்கு தான் ஒரு மாதிரி குத்தலா இருக்கு. அதுவும் இந்த வீட்டோட பெரியவர் உங்க அப்பா, அவரும் எங்களை ஏமாத்திட்டாரே அப்படின்னு அவர் ரொம்பவே ஆதங்கத்தோட சொல்ல, சார் நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்கிறாரு அண்ணாமலை. பெரியப்பா மனோஜ் அண்ணாவுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும்னு பெரியம்மா சொன்னாங்கல்ல, அதுவே பொய் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல
விஜயா ஐயையோ இதுங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டான பயத்தோட மனோஜ் பார்க்க மனோஜும் கொஞ்சம் பயமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அண்ணாமலை மட்டும் இல்ல எல்லாரோட பார்வையும் விஜயா மேலதான் இருக்கு. ஐயா என்னம்மா சொல்றேன்னு ஸ்வேதா கிட்ட கேக்குறாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் அங்கிள் அப்படின்னு ஹரிணி சொல்ல எல்லாரும் ஹரிணியை பாக்குறாங்க. ஹரிணி மனோஜ ஒரு முறை முறைச்சிட்டு மனோஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரோஹிணியை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு ஹரிணி சொல்ல அவ்வளவுதான் விஜயாவோட முகம் வெளுத்து பேய் மாதிரி ஆயிடுது. ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க விஜயா. நாளைய ப்ரோமோவில் ரோஹிணி ஹரிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் மட்டும்தான் என்னோட உலகம், என் ஹஸ்பண்டை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க ரோஹிணி. ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினத ஹரிணி இவங்க கிட்ட சொல்றாங்க. மந்த்லி 25,000 தரணும், அது மட்டும் இல்ல அவங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஹவுஸ் நீங்க பார்த்து தரணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஹரிணி சொல்ல சொல்ல அண்ணாமலையோட முகம் அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு வெளுத்து போயிடுது. திருச்சியில உடம்புல இருக்க ரத்தம் பூரா காத்துல கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிடுது. ஹரிணி சொல்லி முடிக்க நாம நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முதல் நாள் தான் கோர்ட்லயே இத சொல்லி இருக்காங்க அப்படின்னு ஹரிணியோட அம்மா சொல்ல, ஏங்க சார் நீங்க பெரிய மனுஷன் தானே, இந்த விஷயத்த மறைக்காம நீங்களாவது எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு ஹரிணியோட அப்பா கேட்க அண்ணாமலை அப்படியே கூனி குறுகி போயிடுறாரு. பயங்கர கோவத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஜயா முன்னாடி வர்றாரு. ஹரிணியோட அப்பா இந்த குடும்பத்தையும் அவங்க குடும்பம் மாதிரி நினைச்சிட்டாரு போல இருக்கு. இங்க விஜயாவும் மனோஜும் தனியா ஒரு ராஜாங்கம் நடத்துறது வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாதப்ப பாவம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுது? அண்ணாமலை என்ன பண்ண போறாரு? ஹரிணி வீட்டுல என்ன பண்ண போறாங்க? அவங்க இந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக இந்த கல்யாணத்துக்காக அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஹரிணிக்கு சூட்டான மாப்பிள்ள சத்தியமா மனோஜ் கிடையாது. இந்த ஃப்ராடுக்கு அந்த ஃப்ராடு ரோஹிணி மட்டும்தான் கரெக்ட். அடுத்ததான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்க அந்த புள்ள ஹரிணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? என்ன ஆக போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.